என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனது வேண்டுதலை மட்டுமே நினைத்து கொண்டு வேறு எங்கேயும் மனதை அலைப்பாய விடாமல் இந்த செம்பருத்தி பூவை தொட்டு உன் கோரிக்கையை வை. உன் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். இது சத்தியமான சத்திய உண்மை. இந்த உடலை பார்த்து நீ பூரிப்படைகிறாய், அதை பாராட்டி சீராட்டுகிறாய். அந்த உடலுக்கு இன்னொரு உடல் வேண்டுமென்று சம்சாரத்தில் சிக்கிக்கொள்கிறாய். அந்த சம்சாரம் கடல் போன்றது. கரையில் உட்கார்ந்த நீ வேண்டுமென்றே கடலில் வீழ்ந்து விடுகிறாய். யார் காப்பாற்றுவார்களோ என்று தேடிக்கொண்டு இருக்கிறாய். நான் அந்த சமயத்தில் ஒரு குச்சியைப் போலவோ கயிறை போலவோ அல்லது ஒரு கட்டை துண்டு போலவோ அங்கு நான் வந்து கொண்டு இருந்தேன். என்னை இவை காப்பாற்றப் போகிறதா என்ற பாவனையில் அவற்றை நீ விட்டு விடுகிறாய். துன்பத்தில் இருக்கும்போது கடவுள் வரமாட்டார் என்று நீ சிந்திக்கிறாய். அப்போது நான் என்ன செய்ய முடியும்? நீ கடலில் இருக்கிறாய் என்று நானே வந்தேன். மாயையில் விழுந்து என்னை அறிய முடியாமல் இருக்கிறாய். உனக்கு தென்படுகின்ற நீயே ஏற்படுத்தி கொண்ட மனைவி மக்கள் வரமாட்டார்கள். இருப்பினும் அவர்களையே நம்பியுள்ளாய். நானாக வந்தால் என் திறமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். சமுத்திரத்தில் நீ எப்படி இருக்கிறாயோ நானும் உனக்குள் அப்படியே இருக்கிறேன். அந்த விஷயத்தை நீ மறந்து புற உலகை நம்பி என்னை உதாசீனப்படுத்துகிறாய், மறந்து போகிறாய். அப்போது என் உதவி எப்படி உனக்கு கிடைக்கும்? நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே. நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன். நம்முடைய இருவரின் அனுபந்தத்திலேயே எப்போதும் நான் இருக்கிறேன். அதை தெரிந்து கொள் போதும். நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன். நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று நீ புலம்புகிறாய். மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று இப்படி நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அது மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ வைரம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகிறேன். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் எப்போதும் இருப்பேன் என் தங்கமே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உனது வாழ்க்கையில் பாதைகள் கரடுமுரடாய்த்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது. அந்த பள்ளம் உன்னை யாரென உனக்கு உறுதி செய்யும் இடம். உன் மனதைரியம், உறுதி, தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம். அதே போல அந்த பள்ளங்களை தாண்டிவிட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம். அதிலும் உன் வாழ்க்கை என் கையில்தான் உள்ளது. பத்திரமாக நீ அதில் உள்ளாய். உன் குடும்பத்தையும் நான் சுமக்கின்றேன். அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை என் தங்கமே. எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம். காற்றடித்தால்தான் கப்பல்கள் நகரும். அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும். அந்த நிலையில் இப்போது நீ உள்ளாய். ஆனால் நிச்சயம் நீ கரை சேர்வாய் என் தங்கமே. அந்த காற்று வேகமாக அடிக்கும்போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும். அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும். நிச்சயம் உன்னை நான் உயர்நிலைப்படுத்துவேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை நான் மீட்டு எடுப்பேன். என்றும் உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் என் தங்கமே. இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. இன்றைய விடியல் உனக்கானது. தைரியமாக எதிர்கொள். ஏற்கனவே என்ன நடந்ததோ, என்ன நடக்கப் போகிறதோ அதுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடத்து. எது பிராப்தம் என்று உனக்குன்னு விதிக்கப்பட்டு இருக்கோ அதை அறிந்து கொண்டு நட. எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாயிரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே என் தங்கமே. நீ உயிராய் நினைத்த உறவு எல்லாம் உன்னை ஒதுக்கிடுச்சு அப்படின்னு கலங்காத. உன் சாயப்பா உனக்கு உயிராய் இருந்து உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நான் செய்து தருவேன். அதனால் எதையும் நினச்சி நீ வருத்தம் அடையாத. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்கிட்டயே ஒப்படைப்பேன்.
அடுத்தவங்களுடைய கைகளுக்கு போக நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் வாக்கு என்றுமே பொய்த்தது கிடையாது. வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியங்கிறது இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் அது இப்படி ஆகிடுமோ, இது அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற எதிர்மறை எண்ணம் அது உன்னை நிலத்தடுமாற வைக்குது. பின்னை எடுத்து வைக்கக்கூடிய அடி தவறு கிடையாது. ஆனால் அது விவேகம் நிறைந்த பின்னடிகள் அப்படின்னா அதில் உன் சாதுரியம் இருக்கிறதுன்னு நான் பெருமைப்படுவேன். ஆனால் நீயே உன்னால் முடியுங்கிற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராதுன்னு பின்னே போகிற. அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம்னு கூட தோணும். ஏன் சாதிக்கணுங்கிற எண்ணத்தை உனக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிட்ருக்க? ஒளியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைச்சி வைக்க முடியாது. அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதனுடைய புகைச்சல் தான் உன் மன அழுத்தம். உன் ஒளி என்பது பேரொளியாய் வெளியில் சுடராக இருக்க வேணும். அதை உனக்கு உன் சாய் தேவா நான் செய்வேன். அங்கே வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்க சிறு சிறு இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுவேன். மனவேதனை அடையாத. நீ என் மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய செல்ல பிள்ளை நீ. உன் தலையில் மகுடத்தை நான் சூட்டுவேன். இது உன் சாயப்பாவினுடைய என் சத்திய வாக்கு. உனது கண்களுக்கு தெரியலை அப்படிங்கிறதுனால உன்னை விட்டு நான் தூரமாக நிற்கிறேன்னு எப்படி நீ நினைக்கலாம்? உன் அழுகையை பார்த்துட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என் உயிரான குழந்தை இல்லையா நீ? உனது துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று. ஆனால் அது தொடர்கிறது அப்படின்னு வருந்தாத. வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுது. செல்வமும் சுபிட்சமும் நிலை இல்லாதது. இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமைகளை செய். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்கிட்ட அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழிச்சிட்டு வரதால தான் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை மட்டும் நீ கைவிடாதே என் தங்கமே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் உன் சாய் தேவாவாகிய நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். உலகத்தரம் வாய்ந்த வெற்றி உனக்கு வேண்டுமென்றால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிப்பதை இன்றே நிறுத்திவிட்டு உன்னுடைய சுய ஆலோசனையை நீ தக்க வைத்துக்கொள். நீ உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை, ஆர்வம் போல மற்றவர்கள் உங்கள் மேல் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். அமைதியாக உங்கள் உள்ளத்தில் கேட்கும் மென்மையான குரலை கவனித்து அதன்படி நடக்கும் வல்லமை கொள்ளுங்கள். சிறந்த வெற்றி பெறலாம். இன்பமும் துன்பமும் கலந்திருந்தால் இருளில் கூட புத்தகம் வாசிக்கலாம். முயற்சியும் பயிற்சியும் கலந்திருந்தால் தூக்கத்தில் கூட நாம் சொர்க்கம் காணலாம். உழைப்பும் துடிப்பும் கலந்து இருந்தால் வேதனையில் கூட வெற்றி காணலாம். வியர்வை துளியில் பயிர் செய், விளைச்சல் பெருகும். முடியாததை முடியும் என்று முனையும் போதுதான் முயற்சி முளைக்கிறது. பிறரிடம் இல்லாதது நம்மிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கும் போதுதான் நம்பிக்கை பிறக்கிறது. உன்னுடைய உழைப்பால் மட்டுமே வெற்றி கனியை சுவைக்க முடியும். உன்னுடைய வெற்றி உன்னால் மட்டுமே பெற முடியும். உனக்கென்று ஓர் அந்தஸ்து, கௌரவத்தை நிலைநாட்டிட முயற்சி செய். உனக்குள் தயக்கம் வேண்டாம், தடுமாற்றமும் வேண்டாம். வெற்றி பெற இன்றே நீ அடித்தளமிடு. ஆணி வேறாகு. அயராது பாடுபடு. வாழ்க்கையில் நம்மால் முடியும், இயலும், நடக்கும், கிடைக்கும் என்று எப்போதும் எண்ண தொடங்கிவிட்டால் அடுத்த முயற்சி, அடுத்த தொழில் என்று தொடங்கி விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் நம்மை இயல்பாக மாற்றி வாழ்க்கையை வளமாக்கும். ஓய்வெடுக்கும் எறும்பை ஒருபோதும் பார்க்க இயலாது. இல்லாத வயிற்றுக்கும் சுறுசுறுப்போடு இரை தேடும். தன் எடையை விட கூடுதலாக சுமக்கும். வாழ முடியவில்லை என்று சிலர் கயிறு கட்டி தூக்கில் தொங்கி விடுவார்கள். வாழ்ந்தாக வேண்டும் என்று சிலர் கயிறு கட்டி அதன் மேலே நடக்கிறார்கள். போராடி பார்ப்பவனும் போராடி தோற்பவனும் போராடி வென்றவனும் மூவருமே வீரர்கள்தான். பேசுபவர் விதைக்கிறார், கேட்பவர் அறுவடை செய்கிறார். காரணமின்றி வளவெளவென்று பேசுபவரும் உண்டு. உடனில்லாத இன்னொருவரை பற்றி புறங்கூறுபவரும் உண்டு. இங்கு பேசுபவர் விதைக்கிறார், கேட்பவர் அறுவடை செய்கிறார். பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது. மிக கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும். பல உறவுகள் இதனால் முறிந்து போய் உள்ளது. வீண் பேச்சு பேசிக்கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்படும். யாருக்கும் எந்த பயனும் அதனால் கிடையாது.
வீண் பேச்சு நம் வாழ்வை விழுங்கிவிடும். கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர், பணியிடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலருண்டு. சொல் சிக்கனம் அவசியம் தேவை. மற்றவர் மனது புண்படுவதை, மிகுந்த வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவுகிறது. நம் பேச்சில் உண்மை, நேர்மை, அழகு, கனிவு, நியாயம், கண்ணியம் இருக்க வேண்டும். நம் பேச்சில் பொய், புறம், அவதூறு இருக்கக்கூடாது. எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள்தான். ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பேசியே கெட்டவர்கள் ஏராளம். நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நகரும் கடிகாரமுள் நம் ஆயுளை குறைத்து கொண்டு இருக்கிறது. ஆணி போன்ற கூரான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி இரத்தம் வழிந்தோட செய்கிறது. வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு. வீண் பேச்சால் அரசு பணியிடமாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு. நட்பை, உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு. தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு. தொழிலில் இறக்கங்களை கண்டவர்கள் உண்டு. நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு. முன்னோர்கள் சொல்வது உண்டு, அடிச்சா வலி மரத்தோ மறந்தோ போய்விடும், ஆனால் வார்த்தையை கொட்டுனா அள்ள முடியாது என்று சொல்வார்கள். எதிர்ப்பதற்கு அல்ல, பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும். உறுதியான நம்பிக்கை வேண்டும். இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திரு. நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். உனது எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று காத்திரு. நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் இருள் சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா? கவலை கொள்ளாதே, அத்தனையும் வீழப்போவது உறுதி. உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும், அதில் உன் வலியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன். உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகிறது. நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறுகிறாயே, உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? அந்த மூச்சு ஒரு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும். இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கியுள்ளது. சூழ்நிலை என்பது உனக்குத்தான். என்னால் என் பிள்ளைக்கு அதை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும். ஆனால் சில நேரங்கள், சில நிமிடங்கள், சில நாட்கள் கூட ஆகின்றது. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என் தங்கமே. என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் வாழ்வை பற்றி எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவராகியோர் உலக பொருட்கள், உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார். என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் என் தங்கமே. என் தங்கமே, நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, எது பேசினாலும் சரி, அனைத்தும் எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கின்றேன். நீ பொறுமையாக இரு. உன் தேவையை நான் நன்கு அறிவேன். உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றி கொண்டுதான் நான் வருகிறேன். உனக்கு தப்பிக்கும் வழிகளையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதே உனது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. உன் கவலைகள் ஒளிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என் பெயரை உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள். உனக்கென இருந்த உன் இரும்பு போன்ற கர்மாக்களையெல்லாம் பஞ்சு போன்று மென்மையானதாக ஆக்கி உன் விதிகளையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு அது நிறைவேற ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் அந்த காலத்திலிருந்து எல்லா நன்மைகளும் உனக்கு தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். அதுவரை உனக்கு ஏற்படும் அனைத்து இடையூறுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். அதனால் கவலையை மறந்து தினமும் நன்றாக தூங்கு. இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி வந்த நான் இனியும் காப்பாற்ற மாட்டேனா என்ன? நம்பிக்கையுடன் தைரியமாக இரு. விரைவில் நீடித்த நிலையான நன்மைகளை நீ ஒவ்வொன்றாக பெறப்போகிறாய். நன்றி பெருக்கில் ஆனந்த கண்ணீரில் நீ மிதக்கப் போகிறாய்.